ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு தொக்கு ரெசிபி தாங்க. அது என்னென்னா கொத்தமல்லியை வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம தொக்கு பண்ண போகிறோங்க. இது நம்ம சூடான சுடு சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிகளை போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ப்ளூபெரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன், நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி தொக்கு பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா நமக்கு இந்த தொக்கு கெட்டு போகாமல் 2 வாரம் ஆனாலும் நமக்கு நல்லா இருக்குங்க. அப்படி இல்லை ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நமக்கு ஏமா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறது. நல்லா ஈரப்பதம் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது என்னென்னா, நம்ம இந்த கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி 1க்கு 4 தடவை நான் கழுவி இந்த பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஈரப்பதம் ஒன்றுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தொக்குக்கு. இப்போ நமக்கு இந்த பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே வேண்டாங்க, கொஞ்சோண்டு போதும். ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் பொருளாக நம்ம இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 7 வரமிளகா. உரப்புக்காக நான் 7 வரமிளகா சேர்க்குறேங்க. நீங்கள் நல்லா உரப்பு சாப்பிடுவீங்கன்னா அது தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நான் வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இது இப்போ ஆறட்டும். இப்போ நம்ம இதே எண்ணெயில் இந்த கொத்தமல்லியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு புளியும், நான் வாழம்புளி எடுத்துருக்கேங்க. இப்போ இதையே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நமக்கு இந்த கொத்தமல்லி கொஞ்சம் மடங்கி வந்தால் போதும். இப்போ நான் கொத்தமல்லியை நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. ஆறவும் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இது நல்லா ஆறி வந்துச்சுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நான் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கு அரைப்படலைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சி எடுத்துருக்கோங்க. ஒரே தண்ணி ஊற்றிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தொக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மறுபடியும் இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாகி வந்துச்சுங்க. இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெறும் 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்துக்கு நமக்கு இந்த தொக்கு ரெடி ஆயிடும். நமக்கு இந்த தொக்கில் இருந்து எண்ணெயில் நல்லா அப்படியே நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அப்படின்னா தான் நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வதக்கி இதை எடுத்துகிட்டு தாங்க நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட அருமையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி சைடுலலாம் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். இது இப்போ நமக்கு நல்லா ஆறட்டுங்க. ஆறவும் நம்ம ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வாரத்துக்கு கூட நம்ம இது கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது.
இது நம்ம நல்லா சூடான சுடு சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு நல்லா புளிப்பாக காரசாரமான ஒரு கொத்தமல்லி தொக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.